அதனால ஜிவி நீ செத்து விட்டாய், உன் பிள்ளைகள் அனாதை ஆகிவிட்டது, உன் கணவன் கொலைகாரன் ஆகிவிட்டார், குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லை. ஆனால் உன்னோடு படுத்து சந்தோஷமாக இருந்த குமரேசன் எங்கே? கேள்விக்குறி இருக்கா இல்லையா? குண்டாசெல்லாம் போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு 50 நாள் வச்சுங்க, போ 50 வெளியில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அது வரைக்கும் யார் சோறு போடுவா? சோறு போட்டு வளர்த்தணும், இன்னும் சொச்ச காலம் வளர்த்தணும். இதுக்கு இடையில 3 குழந்தைகளும் ஸ்கூல் போயிருக்கு. இதுக்கு இடையில குமரேசன் அப்படிங்கிறவரோட இந்த மேடத்துக்கு டைப் ஆகிட்டு, யாருக்கு? தனலட்சுமி டைப் ஆகி அவங்களுக்குள்ள திருமணம் தாண்டிய உறவு இருந்திருக்கு. மாசத்துல 3 நாள் தான் வருவா, இவன் விட்டு வீட்டில் பத்திரியா இருக்கணுமா அப்படின்னு. 3 நாள் தான் வருவான்னு இல்லம்மா, 27 நாள் உங்களுக்காக உழைக்க போயிருக்காங்கிறது தானே உண்மை. 3 நாள் தான் வீட்டுக்கு வந்தான், 27 நாள் குடும்பம் சோறு திங்கிறதுக்கு போயிருக்கான் அவன். நேரடியாக விஜயகுமார் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் போய் என் பொண்டாட்டியை நான் தான் கொண்டு மரண நடருக்கு பாடி வாங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகி அழைச்சிட்டு வந்து அப்புறம் பாடியை எடுத்து அப்புறம் பிரேத விசாரணைக்கு அனுப்பி விசாரணை நடைபெற்று கொடுத்து கொலை வழக்கில் உள்ளே போயிட்டார். 3 குழந்தைங்க அனாதை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வேலூர் பக்கத்துல லாரி டிரைவரோட மனைவிய கணவரை கொண்டிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டமா கூத்தாண்டவர் நகர் நடந்தது தான். விஜயகுமார் லாரி டிரைவரு, அவரோட மனைவி தனலட்சுமி, 3 குழந்தைகள். நல்லா தான் குடும்பம்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. பொதுவாக லாரி டிரைவர்ஸோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு கல்கத்தா லோடு எடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், வந்து சேர்றதே 1 மாதம் கூட ஆகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ அதான் ஒரு ரொம்ப ரேராக தான் வீட்டுக்கு வர முடியும். உள்ளூரில் செட்டு வண்டி ஓட்டுறாங்க, லோக்கல் வண்டி ஓட்டுறவங்க டெய்லி வந்துடுவாங்க. லோக்கல் வண்டி ஓட்டுறவங்க இல்லை அங்கங்கே ரோடு போகிறவங்க வாரத்துக்கு ஒரு வாரம் இப்படி வருவாங்க. இவர் எப்போயாவது தான் வீட்டுக்கே வருவாராம். அதாவது ஒரு மாதத்தில் 3 நாள் 4 நாள் இப்படி தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுக்கு இடையில 3 குழந்தைங்களும் ஸ்கூல் போயிருக்கு. இதுக்கு இடையில குமரேசன் அப்படிங்கிறவரோட இந்த மேடத்துக்கு டைப் ஆகிட்டு, யாருக்கு? தனலட்சுமி டைப் ஆகி அவங்களுக்குள்ள திருமணம் தாண்டிய உறவு இருந்திருக்கு. இதெல்லாம் சரி தான். இது என்ன பண்ணிட்டு இந்த 2வது பையன் ஒருத்தர் தான் பற்றியா 3 குழந்தையில 100 சாமின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்துமா கற்றுக்கல. அந்த படத்துக்கு அந்த 2வது குழந்தைய அழைச்சிட்டு குமரேசன், கள்ளக்காதல் குமரேசனோட படத்துக்கு போயிருக்கு. படத்துக்கு போயிட்டு பாப்கார்னு பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, வெளில சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து வீட்டில் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த குழந்தையும் திங்கிற வரைக்கும் சொல்லுன்னு தின்னுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அப்பா வண்டி ஓட்டி வந்தோடனே, அப்பா இதுமாரி ஒருத்தரோட போனோம், 100 சாமி படத்துக்கு போனோம் அப்படின்னோடனே, யார் அவன் என்னன்னு சண்டை ஸ்டார்ட் ஆகிட்டு வீட்டில். ஆக்சுவலாக அப்போ தான் விஜயகுமாருக்கு தெரிய வருது, தான் மனைவிக்கு திருமணம் தாண்டிய உறவு இருக்கிறது தெரிய வருது. அதனால வரைக்கும் தெரியலை. தெரியறது வாய்ப்பும் கம்மி இல்லைம்மா. உலகத்திலேயே தான் பொண்டாட்டி தப்பாக போகிறாங்கிறது புருஷனுக்கு மட்டும்தான் தெரியாது. யார் போய் சொல்லுவா? என்னைக்காவது சண்டையில் இவன் எதிரி யாராவது உன் பொண்டாட்டி அவன் கண்டவனும் போகிறா அப்படின்னு சொன்னால் கூட அவன் எதிரி கெட்ட கோபத்தில் பேசுகிறாங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக சரி தானே? வேறு யாரும் சொல்ல முடியாதுல்லம்மா. வந்து எப்படி சொல்லுவாங்க தைரியமா? அப்படியே சொன்னா கூட என் மனைவியை பற்றி தப்பா அவன் சொல்கிறான் அப்படின்னு கோவந்தாங்களை அடித்து கத்தி எடுத்து கை மணிக்கட்டெல்லாம் வெட்டி செதுக்கி கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மரத்தை கழிச்சு. இந்த பணம்பாய் பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் பணம்பாய் பார்த்துருக்கதே வாய்ப்பு இல்லை. கட்டமாக பணம் ஓலையில் பின்னுற பாய் பணம்பாய். வடிவேல் ஒரு படத்தில் சுருட்டுவார் தெரியுமா? எவனா செய்வனை செஞ்சுருக்கான், சொன்னான் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி சுருட்டிக்கிட்டே வரும் விட்டாங்க. அதில் நல்லா பேக் பண்ணி சுருட்டி கட்டி பரன் மேலே போட்டார். பரன்லாம் தெரியுமா? லாப்ட்டு தான் அந்த காலத்து பரன். வீட்டு மேலே இருக்கிறது பரணி. பரன் மேலே போட்டாங்க. பரன் போட்டு அவன் வீட்டுக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துன்னா அம்மா எங்கள் அம்மாங்கன்னு கேட்டோம்னா வெளியே போயிருக்கா, அங்கே போயிருக்கா, சொந்தக்காரர்கிட்ட இப்படியே மேக்கப் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். அதான் சொல்லுவாங்க பொணவாடன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயையோ, நாயெல்லாம் செத்து நாறுது இல்லைம்மா, அதெல்லாம் 10 மடங்கு இருக்கும் பொணவாடை. மேனோட ஹியூமன் பாடியோடைய அந்த ஸ்மெல்லு வாடை பயங்கரமாக அடிச்சிருக்கு. பக்கத்து வீட்டிலாம் கேட்டிருக்காங்க, என்னங்க வீட்டில் நாறுது, பயங்கரமாக நாறுது, குடியிருக்க முடியல பக்கத்தில் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளே சோறு எப்படி திங்க முடியும், வைத்தப்பட்டாது புழு வைக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல வேறு. அப்புறம் புழு வந்து மேலே இருந்து 1-2 மேண்டல்ஸ் ஒரு லீக்கேஜ் ஆகாமல் முடிச்சிருக்கு. ஆனவுடனே பக்கத்து வீடு எல்லாம் புகார் அளிச்சோன்னே இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து நேரடியாக விஜயகுமார் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் போய் என் பொண்டாட்டியை நான் தான் கொண்டு மரண நடருக்கு பாடி வாங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகி
அழைச்சிட்டு வந்து அப்புறம் பாடியை எடுத்து அப்புறம் பிரேத விசாரணைக்கு அனுப்பி விசாரணை நடைபெற்று கொடுத்து கொலை வழக்கில் அவர் உள்ளே போயிட்டார். 3 குழந்தைங்க அனாதை அன்னைக்கு. ஒரு திருமணம் தாண்டிய உறவு. கள்ளக்காதலுக்கு ஆதரவாக பேசுறது நான் கிடையாதுமா, கள்ளக்காதலுக்கு எதிராக தான் பேசுவேன். ஒரு வாழ்க்கை ஒன்று ஏற்றுக்கிட்டோம், அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஆனால் திருமணம் தாண்டிய உறவு போய் எங்கே போய் நிற்கிது? அதுக்காகட்டி கொலை பண்ணதும் சரின்னு பேச முடியாது. கொலையும் பண்ணி இறுதியாக குழந்தைங்க தான் ரோட்டில் நிற்கிது. இவர் ஜெயிலுக்கு போயிட்டு எப்படி ஒரு 50, 60, 70 நாள் ஆகும் வர்றதுக்கு. இதுக்கு ஒன்றும் குண்டாசெல்லாம் போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு 50 நாள் வச்சுங்க, போக 50. வெளியில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அது வரைக்கும் யார் சோறு போடுவா? சோறு போட்டு வளர்த்தணும், இன்னும் சொச்ச காலம் வளர்த்தணும். 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகள். எவ்வளோ கஷ்டம் இனிமேல் இருக்குது அது லைஃப்பில். அதனால் திருமணம் தாண்டி உறவுக்கு எப்பயுமே நான் பெருசாக அதை என்டர்டெயின் பண்ணி ஆதரவாக பேச மாட்டேன். சில பேர் பேசுகிறாங்க அதையும். இவன் நீ வேணால் கேட்கலாம், மாதத்தில் 3 நாள் தான் வருவான், இவன் விட்டு வீட்டில் பத்தினியாக இருக்கணுமா அப்படின்னு. 3 நாள் தான் வருவான்னு இல்லைம்மா, 27 நாள் உங்களுக்காக உழைக்க போயிருக்காங்கிறது தானே உண்மை. 3 நாள் தான் வீட்டுக்கு வந்தான், 27 நாள் குடும்பம் சோறு திங்கிறதுக்கு போயிருக்கான் அவன். அதுதானே ப்ராக்டிக்கலு. இது வந்து லாரி ஓட்டுநர் சார். நிறைய வீடுகள்ல வெளிநாடுகள்ல ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, பெண்கள் இங்க தனியா இருக்காங்களே சார், அங்கேயும் இது மாதிரிலாம் நடக்குது. உண்மைதான், இது மறுக்க முடியாது. எல்லாரும் அப்படி இல்லை. நிறைய பேர் தியாக சுடராகவே குடும்பத்துக்காக வேண்டி எப்படி அங்கே கஷ்டப்படுறாங்களோ அதுமாரி இவங்களும் இங்கே கஷ்டப்பட்டு அவர் வரத்துக்குள்ள வீடு வாசல்லாம் கட்டி வீடு ரெடி பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா குடும்பத்தை நடத்துகிறவங்களும் இருக்காங்க. நீ சொல்கிறது ஒரு 10% இருக்காங்க. இந்த பிரச்சனையும் இருக்குது. நான் என்னுடைய சென்ஸில் சொல்கிறேன், எந்த டிரைவர் கொண்டு போய் அவன் கணவனை ஃப்ளைட் எடுத்து ட்ராப் பண்ணுறானோ அதே டிரைவரை அவங்க வீட்டுக்கு நைட்டு வர்ற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சென்னையிலே பார்த்துட்டு தானே இருக்கோம், பார்க்கலையே என்ன? பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாம் சார், சென்னையிலே பார்த்துட்டு தானே இருக்கோம். கொண்டு போய் விட்றாங்க. அவங்களுக்கு ஒருத்தன்ட்ட கதை கேட்டால் பக்கமாக கதை சொல்கிறாங்க. நமக்கே கிருன்னு இருக்குது. இப்படியெல்லாம் ரிலேஷன்ஷிப் உருவாகுமா? ராபிடோ ஓட்டுநர், ஆமாம், இவங்க என்ன ஜெப்டோவுக்கு வரவங்க எல்லாரோடையும் எல்லாமே லிங்க் ஆகுதுமா. இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிட்டு. இந்த டிரைவர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு வேணும், சரி நான் அந்த டிரைவர் வர சொல்கிறேன். வாடகை கார் ஓட்டுனா கூட இருப்பார், டிரைவர் வர சொல்கிறேன். கண்டவனையெல்லாம் வீட்டுக்கு கண்ட நேரத்தில் வர சொல்லுவீங்க. அப்போ 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுக்கா அப்படின்னு அந்த கணவன்கிட்ட நடிச்சிடுறாங்க. நான் தானே உன்னை நம்பணும், நான் தானே வர சொல்கிறேன். எவன் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் என்கிட்ட பண்ணுறதுக்குள்ள அந்த டிரைவர் சாவகாசமாக வந்து போகிறாமா? எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண அவன் தானே பண்ணணும். யாராவது ஒருத்தர் 2 பேர், ஏப்பா அந்த டிரைவர் போகுது வீட்டுக்கு வரப்பா, நான் தான் அவன் ஜாமான் வாங்க வர சொன்னேன், ஏதோ ஒன்று அவன்கிட்ட காரணம் சொல்லக்குள்ள நம்புற மாதிரி போயிடுது. இல்லை அது வெளிநாட்டில் அவன் தலைங்கீழான பெயின் அடிச்சிக்கிட்டு இருக்கான். 300வது மாடியில் 30வது மாடியில் மிஸ் ஆகி கயிறு எடுத்ததுன்னு வச்சுக்க, பீஸு கூட கீழே வராது. ஆனால் இங்கே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்குது. நீங்கள் லாஜிக்கலி பார்த்தா திருமணம்ன்றது கணவன் மனைவியாக வாழ்வதற்கு தானே. கட்டி விட்டோன்னே போய் வெளிநாடு போயிட்டால் இவன் என்ன செய்வா உடல் ஆசைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், நான் அதை மறுக்கவே இல்லை. பசி போல் அது ஒரு உணர்ச்சி தான். ஆனாலும் நம்ம சம்பாதிக்க போயிருக்காரு, அந்த காசு வந்தால் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுலேருந்து அடுத்த கட்ட அப்ஸ்டைல்ஸ் நம்ம குடும்பம் மாறணும் அப்படின்னா நம்ம சில தியாகங்களை பண்ணி தான் நம்ம ஆகணும். யாருக்கு என்ன ஆசை இல்லை சொல்லுங்க? எல்லாத்துக்குமே எல்லாமே ஆசை. எல்லாமே இருக்குமா, எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்குது. எனக்கு வயசு 40+மா, 40+. பணம்லாம் இருக்குமா, சந்தோஷமாக இருக்கலாமா, எப்படி வேணா இருக்கலாம். எப்படி வேணா, அந்த எப்படி வேணாங்கிறது அர்த்தம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி வேணா இருக்கலாம். யார் கேட்டா என்ன? யார் கேட்க முடியும்னு? என்ன கேட்குறது என்ன இருக்குது சொல்லுங்கள்? எல்லாம் சீப்புள்ள குட்டி ஆயிடுச்சு, ரைட்டு. ஆனால் இன்றைக்கும் ஒரு கடையில் போய் ஒரு புதுசாக ஒரு பொருள், பர்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள், நான் பெருசாக அதில் விரும்பினதில்லை. நேற்றைக்கு இந்த அனுபவம் எனக்கு வந்துச்சு. இந்த மதிய சாப்பாட்டில் எக்ஸ்ட்ரா என்னென்னமோ வச்சாங்க, எனக்கு சாப்பிடவே முடியலை. காரணம் எனக்கு என் பிள்ளை நினப்பாவே இருக்குது. அவனுங்க சாப்பிட்ற வயசில் இது இருக்குது. அந்த ஐஸ்கிரீமே எனக்கு ஒத்துக்காது. சாதாரண விஷயம் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான சாப்பாடு இல்லை. அந்த காலிஃப்ளவர் பகோடா இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம வீட்டில் ரெகுலராக பார்க்காத டிஷ் இருந்துச்சு. என் கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இவன் ஒரு குடும்ப பைத்தியம்டா இந்த ஆள் அப்படின்னு என்னையே சொன்னாங்க. நான் உண்மையில் குடும்ப பைத்தியம் தான். நம்ம பிள்ளைங்க திங்கி இந்த உணவை என் பசங்க சாப்பிடுவானுங்க. ஐஸ்கிரீமு, இந்த காலிஃப்ளவர் பகோடா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அவனுங்க திங்கிற வயசில் உள்ளது நான் போய் இதை தின்னுட்டு இருக்கதாயா? மாலை போட்டது வெஜிடேரியன் ஹோட்டலு, நான்வெஜ் ஹோட்டலில் அதுவும் மேட்ரு கிடையாது. அது இப்போ என்னோடய பார்வை சரியாக இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நான் நார்மலாக இருக்கேனா இல்லை நான் அப்நார்மலாக இருக்கலாம்னு கேட்குறேன். கரெக்டு தான் சார். இப்போ இந்த விஷயத்துல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மனைவி 2வது குழந்தைய கூட்டிட்டு தான் போயிருக்காங்க. தனியா போகணுன்னா கூட போயிருந்துருக்கலாம். குழந்தைய விடாம தான் போயிருக்காங்க அப்படின்னு சப்போர்ட் கட்டுறாங்க சார். குழந்தைய விடாமல் போகல, குழந்தை ஒன்று விடலை. குழந்தைய எங்கே விட்டுட்டு படத்துக்கு போகிறது? நூறுசாமி படமே நல்ல ஒரு கான்செப்டான படம். அதுவே உங்களுக்கு பெரிய லெசன் நடத்தக்கூடிய படம். அம்மா ஒன்றா கேட்டேங்கம்மா. இப்போ நீங்கள் வேணால் கேட்கலாம், பெண்ணுக்கு மட்டும் தான் கற்பா அப்படி நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க.
அப்படி பேசின எல்லாருமே சூப்பராக கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிறாங்கம்மா. டெய்லி நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த புரட்சி பேசி ஸ்க்ரூ பண்ணிட்டு அவங்கள ஸ்குட்டப் பண்ணவங்க எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு கிளப்பி விட்டு போகிறது அதெல்லாம் அழகு இல்லைம்மா. குடும்பம்னா சில விட்டு கொடுத்தல்கள். இப்போ இவர் வந்து கண்டிச்சார்ல யார், விஜயகுமாரை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு கட்டத்தில் நீ பாட்டுக்கு போயிடுறியா வண்டிக்கு, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது, நீ வீட்டோட இரு, வாரத்தில் ஏதோ கொஞ்சம் வேலை பாரு, லோக்கலில் வண்டி ஓட்டு, நீ என்னோட இரு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். அதை கேட்குற மனநிலை விஜயகுமார்ட்ட இருந்ததாங்கிறது முக்கியமான பாயிண்ட். 3 பெண் பிள்ளைகள், அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் தானே சார் இருந்திருக்கும். இங்கே இதுதான் விஷயம். தினமும் எல்லா அவமானங்களையும் ஆண் பொறுத்து கொள்கிறான் என்றால் குடும்பத்துக்காக தான். ஒரு நிமிஷம் நான் கோவப்பட்டேன்னா நான் ஜெயிலில் இருப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு யார் சோறு போடுவா? கோவம் வராமல் இருக்கா? ரோசமே இல்லாமல் இருக்கா? அதெல்லாம் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் யாருக்காகட்டி இருக்கோம் நம்ம? என் பிள்ளைகள் ஒரு சரியான வயதில் என்னை எதிர்த்து நிற்பார்கள். ஒரு வயதான காலத்தில் என் மனைவி மக்களே என் மரணத்தை வரவேற்பார்கள். எனக்கு விசுவாசமாக என் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் எனக்கு தெரியும். ஆனால் அது எல்லாம் தெரிந்து செயல்படுறவன் தான் ஒரு தந்தை. அப்பாவுக்கு அறிவே இல்லை. இப்படிமா இந்த ஆளோட குடும்பன்றத்தில் பாரு சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுவான் தான். அதெல்லாம் தெரியாம அப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மா அதாம்மா, அது அந்த இடத்துக்கு வரக்குள்ள தான் அந்த இடம் புரியும். அந்த இடத்துக்கு வரக்குள்ள தான் அது புரியும். விஜயகுமார் இடத்துக்கு போக்குள்ள தான் விஜயகுமாரோட வழி என்னன்னு உனக்கு புரியும். அவரோட மனைவி தனலட்சுமி இடத்துலேருந்து பார்த்தா தனலட்சுமி நியாயம் புரியும். இதில் எதுவுமே இல்லாமல் மழைக்கு கொண்டு வந்த குமரேசன் சந்தோஷம் அடைந்து விட்டான். உன் குடும்பம் சந்தி சிரிச்சிட்டு, தனலட்சுமி நீ செத்து விட்டாய், உன் பிள்ளைகள் அனாதை ஆகிவிட்டது, உன் கணவன் கொலைகாரன் ஆகிவிட்டான், குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லை, ஆனால் உன்னோடு படுத்து சந்தோஷமாக இருந்த குமரேசன் எங்கே? கேள்விக்குறி இருக்கா இல்லையா? அவனுக்கு மட்டும் எந்த பனிஷ்மெண்ட்டுமே இல்லை, ஹாப்பியாக போயிடுவான். இன்னொரு குடும்பத்தை கலைச்சிட்டு குடும்பம் கலைக்கிறத முழு வேலையாகவே மனிதர்கள் வைத்து கொண்டு சுற்றுறாங்கம்மா. சில பெண்களும் அப்படி இருக்கிறார்கள். அவன் தான் கல்யாணம் ஆகிட்டு ஏதோ ஒரு காலத்தில் பழகியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அதை எப்படி தொங்கிட்டு இருக்க முடியுமா? சரிடா நல்லாடுறா அப்போ போயிட்டு இருக்க வேண்டியதானே, ஸ்கிப் பண்ணி. நான் சொல்கிறது சரியா தவறா? கரெக்டு தான் சார். அவன் வேண்டான்றான், ஒதுங்குறான், போயிட வேண்டியது தானே. அதுமாரி இந்த குடும்பம் கலைக்கிற வேலை இருக்குது பார்த்தியா, டெய்லி வந்து 24 ஹவர்ஸ் வந்து ரொமான்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. குடும்பம் அப்படி இல்லைம்மா. ஓகே, குடும்பம் அப்படி இருக்கா? ஏதோ ஒரு கோபத்தில் இவன் அங்கே இருந்து அப்போ தான் வேலையை விட்டு வந்திருப்பான். இது அப்படியே கிரிஞ்சாக வந்து லவ் பண்ணோம். இன்றைக்கி என்ன டே சொல்லுங்க அப்படின்னு இவன் செம்ம கோபத்தில் வந்திருப்பான். யாரா அது, எங்கடா அது, அவன் திட்டுறான், கடன் வேறு கட்டலை, இது வேறு வந்துட்டு ஃபீஸ் வேறு கட்டணும், லாரி டயர் வேறு வெடிச்சு போச்சு, இன்னெல்லாம் டிஎம் வேறு கட்டணும், வீட்டில் போய் சாப்பிட்டு படுப்போம் அப்படின்னு வருவான் அங்கேருந்து. இன்றைக்கி என்ன டே சொல்லுங்க அப்படி பூ வச்சுக்கிட்டு நிற்கிது. என்ன டேட்டு ஏன்டி, இது கூட ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஞாபகம் இல்லைடி, சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஞாபகம் வச்சு எல்லாத்துக்கும் உனக்கு ப்ரப்போசல் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நீ முதல்ல என்னை பார்த்த நாள், ஐயோ சனியனே உன்னை பார்த்த நாள் இன்றைக்கி தானா அப்படி ஏதோ சண்டை வந்துடும். இது ஏதாவது பேசுவா, பெண்களும் வாய்க்கு வாய் பேசுதும்மா, கரெக்டு தானே? நீயா அவனா ஷோவில் பார்த்தா ஐயோ பயமாக இருக்குது, எவ்வளோ பெட்டர் லைஃப் நம்ம இருக்கிறதுங்கிற மாதிரி தோணுது. ஏதோ கோபத்தில் பட்டுன்னு வைக்கிறது தான் கடுப்பில். அடுத்த நாள் இது அடிச்சிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் அப்படின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட்டை சொன்னால், உங்களே அடிச்சிட்டாங்களா? கோயிலில் உள்ள மகா தேவதைமா நீங்கள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதீங்க, வெளியே வந்துருங்க. டாக்ஸிக்காக இருக்க உங்கள் கணவன், உங்களை போய் யாராவது அடிப்பாங்களா? மனசு ஒரு நானாக இருந்தா அப்படியே மல்லிகை போலே உங்களை சோடிச்சு அந்த ப்ரப்போசல் டேவை பொக்கே கொடுத்து அப்படின்னு அள்ளி விட்டுருவான். உங்கள் அழகுக்குன்னு நம்ம பர்சனாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியாதா? இந்த மோரக்கட்டை என்னென்னு உங்கள் அழகுன்னே ஒரு விஷயம் இல்லைம்மா. இந்த தோல் சுருங்கிடும் தெரியுமா? ஒரு காலத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் மூத்திரம் கூட கண்ட்ரோல் இல்லாமல் போக ஆரம்பிச்சிடும். பட்டினத்தாரோட பாட்டில் இருக்குது, பழம்பாயும் நோயும் தான் மிச்சங்கிறாரு. புது பாய் கொடுக்க மாட்டாங்க அவன் பேரம்பேத்தி, கையோடுக்கு தூக்கி பழைய பாயை போடு, நோய் இருக்கும். ஒரு மட மாதம் ஒரு மட விந்தில் ஒன்றரை கடந்து பனியில் பாதி உதிரம் உடைந்து, அந்த பாட்டை கேளுங்க. மூத்திரம் போகுண்டா அவன் கண்ட்ரோலை மீறி. நல்லா அவனை தூக்கி கொஞ்சி 100 வயசு வாழணும்னு வாழ்த்தியவர்கள் சாவாதான் இந்த கிழவரை இழுத்து கிடக்குன்னு சொல்லுவாங்களாம். இதுதானம்மா இயற்கை உலகம். என் புருஷன் என்ன அடித்தான், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஒரு பொண்டாட்டி ஒரு முறைச்சு ஒருத்தனை சொல்லிட்டோம். உன்னிட்ட எவனாவது ப்ரப்போஸ் பண்ணிடுவானா? வாய்ப்பு இல்லை. அடுத்த நாள் காலையில், ஏமாம்மா நேற்று நான் ஏதோ ஒரு ஆசையாக கேட்டேன், நீ ஏதோ ஒரு கோவத்தில் வந்த, ஒரு கோவத்தில் அரைஞ்சு விட்டா, நீ கை நீட்டிய காதுக்கு கேட்காம போனால் என்ன ஆகுது? ஏமாம்மா
நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். திட்டினாலும் நீ தான், அடித்தாலும் நீ தான். வா உனக்கு பிடிக்குமேன்னு பாயசம் பண்ணி வச்சுரு குடி அப்படின்னு சொல்லணும். பாயசம் கலந்துடக்கூடாது, கொண்டுடக்கூடாது. அதுதாம்மா கொடுப்போம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.